பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப ஜெபம் சபைகுரு ஐயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். நாம் யாவரும் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கம் கிருபை என்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த லுத்ரன் ஜெப வேலையின் மூலமாகவும் ஆண்டவரே எங்கள் திருச்சபை மக்களோடு இணைந்திருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாமல் நோக்கி விடுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேலையின் மூலமாக ஏறடிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் ஆண்டவரே தேவன் ஏற்ற காலத்திலும் ஆண்டவரே ஆம் என்று ஆமென் எங்கள் பதில் அருளும்படியாக நோக்கி விடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் பெரிய காரியத்தை நீ செய்யும்படியாக நோக்கி விடுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு துவங்கிற நாள் முதல் ஆண்டவரே இந்நாள் வரும் நீர் எங்களோடு இருந்து எங்கள் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். அதற்காக நன்றி சொல்கின்றோம் ஆண்டவரே. இவ்வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேலையின் மூலமாக உண்மை ஆண்டவர் நன்றியில இருந்தோம் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேலை தேவன் தாமே பொறுப்பேற்று ஆசீர்வதிக்க முடியாமல் நோக்கி விடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடுகின்ற பாடல்களிலும் ஆண்டவரே தியானிக்கின்ற வேத வசனங்களிலும் ஆண்டவரே ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் தேவன் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்த ஆண்டவரே எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் வரங்களாலும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் திருச்சபை மக்களையும் தேவன் ஆண்டவரை வழிநடத்த முடியாமல் நோக்கி விடுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையும் கரங்களாக அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய தூய ஆவியானவர் மூலமாக எங்கள் ஒவ்வொரு ஆட்கொண்டு எங்கள் வழிநடத்தும்படியாக எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஒரு எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்ம கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சபை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த லுத்ரன் ஜெபவேளையின் மூலமாக சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்களுடைய டிஎல்சி அபிஷேகநாதர் ஆலயத்தின் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ற நாளிலும் சிறிய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாம் வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 முடிய. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 உள்ள பகுதியை நான் இந்த தியானத்துக்காக எடுத்துக்கொண்டேன். இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்ற ஓமையில் பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் என்று சொல்லப்பட்டு உள்ளது. அப்பொழுது அவர் ஓமையை சொன்னார், ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் இந்த ஓமை ஆரம்பிக்கும் போது நாம் பார்க்கும்போது திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம், அங்கே ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை நம்மளுக்கு காண்பிப்பதற்காக அவர் சொல்கின்றார். ஒரு யூனிக்னஸை அங்க தெரிவிக்கின்றார். பார்க்கும்போது ஒரு வித்தியாசம், திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அத்தி மரம் பொதுவாக நாம் வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரேல் மக்களை அது குறிக்கின்றதாக இருக்கின்றது. கடவுளுடைய பிள்ளைகளை குறிக்கின்றதாக வேதத்தின் அடிப்படையில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது என்று பார்க்கும்போது அந்த எஜமானர் அதில் அந்த அத்தி மரத்தில் கனியை தேடுகின்றார். கனியை தேடும் போது ஒன்றும் காணவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. இட் வாஸ் எம்டி. ஒரு கனி கூட அங்கே இல்லை என்று பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக அந்த தோட்டக்காரர் சொல்கின்றார், யார் அந்த தோட்டத்தை பராமரித்தாரோ அவர் சொல்கின்றார், இங்க பார்க்கும்போது அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இது 3 வருஷமா இந்த அத்தி மரத்தை கனியை தேடி வருகிறேன். இது 3 வருஷங்களாக இந்த அத்தி மரத்தை நான் கனியை தேடி வருகின்றேன். பொதுவாக விஞ்ஞான ரீதியாக உலகப்பிரகாரமாக பார்க்கும்போது ஒரு அத்தி மரம் அது மரமாக வளர்ந்து கனி கொடுப்பதற்கு 2 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுமா. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் ஆண்டிலிருந்து நாம் அந்த கனியை நாம் பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டு உள்ளது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற இந்த ஓமையிலும் 3 வருஷங்களாக அந்த தோட்டக்காரன் எஜமானர் என்ன செய்கின்றார் என்று பார்க்கும்போது அத்தி மரத்தில் அந்த கனியை தேடிக்கொண்டு வருகின்றார். ஆனால் ஒன்றும் காண முடியவில்லை என்று தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, அந்த தோட்டக்காரனை பார்த்து சொல்லுகின்றார் அந்த எஜமான். பாருங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒன்றும் காணவில்லை, ஆகவே இதை வெட்டி போடு என்று ஒரு கடினமான ஒரு உத்தரவை கொடுக்கின்றார். இந்த அத்திமரத்தில் இருந்து எனக்கு ஒரு கனியும் கிடைக்கவில்லை, ஆகவே இதை வெட்டி போடு என்று சொல்லுகின்றார். இது இந்த நிலத்தையும் கெடுக்கின்றது என்று சொல்லுகின்றார். உடனே அந்த தோட்டக்காரர் சொல்கின்றார், யார் அந்த தோட்டத்தை பராமரித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவர் சொல்கின்றார், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் என்று சொல்லுகின்றார். பாருங்க, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுவேன் என்று சொல்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இனிமேல் வெட்டி போடலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், நாம் அறிந்த இந்த ஓமையானது எதை குறிக்கின்றது என்று பார்க்கும்போது எஜமானர் என்பவர் பிதாவாகிய தேவனை குறிக்கின்றது. தோட்டக்காரர் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றதாக இருக்கின்றது. இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். இன்றும் இரக்கமுள்ளவராக, கிருபை உள்ளவராக, நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். இந்த ஆண்டிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்த அநேக உபத்திரங்கள், கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருப்பது நிமித்தமாக நாம் இன்று ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் சாட்சியுள்ள வாழ்க்கையாக நாம் ஜீவித்துக் கொண்டே இருக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேடுகின்ற காரியம் ஒரு கனியுள்ள வாழ்க்கையை தேடுகின்றார். கனியுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில தேடுகின்றவராக
இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொள்கின்றவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய இருக்கின்றோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார். இந்த ஒரு ஆண்டிலும் இருக்கட்டும் என்று நமக்காக ஒரு ஆண்டை கூட்டி கொடுக்கின்றார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் என்ன செய்ய இருக்க போகின்றோம்? கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் என்று எடுத்துக்கொண்டாலே மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகின்றது. அது கிறிஸ்து பிறப்பை குறிக்கின்றதாக இருக்கின்றது. ஆனால் பொதுவாக பாருங்கள், நாம் ஆண்டாக நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது நாம் செய்கின்ற காரியம் நமக்குள்ளாக சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டு இருக்கின்றோம். நமக்குள்ளாக விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்கின்றோம். நாம் இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்துமஸ் என்பது உண்மையாக கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கின்றதாக இருக்கின்றது. அவருடைய பிறந்த நாளை குறிக்கின்றதாக இருக்கின்றது. நாம் உலக பிரகாரமாக பார்க்கும்போது உங்களுக்கு பிறந்தநாள் இருக்கும் போது உங்களை தவிர உங்களை சுற்றியுள்ள அனைவரும் அதை கொண்டாடினால், உங்களை புறக்கணித்து அந்த பிறந்தநாளை கொண்டாடினால் நமக்கு அது எப்படி இருக்கும்? நம்மளுடைய பிறந்தநாளை நம்மை புறக்கணித்து நம்ம சுற்றியுள்ளவர்கள் இனிப்புகளை வழங்கி அவர்களுக்குள்ளாக புத்தாடைகளை அணிந்து அவர்களுக்குள்ளாக வாழ்த்துக்கள் சொல்லும் போது உங்களிடம் வந்து வாழ்த்து சொல்லாமல் பிறரிடம் அவர்கள் வாழ்த்து சென்று அவர்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கும்போது உங்களை புறக்கணித்தால் அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துமஸை நாம் அப்படிதான் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவை புறக்கணித்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு பரிசு, சிறந்த பரிசு என்னென்று பார்க்கும்போது கனியுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் அதற்காக தான் நம்மை கிருபையாக இந்த ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த கிறிஸ்துமஸை காணவும் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை தந்திருக்கின்றார். மத்தேயு 3:8 பார்க்கும்போது யோவான் ஸ்நானன் சொல்கின்றார், மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அதே மத்தேயு 3:10 கோடாரியானது மரங்களில் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்ற ஒரு எச்சரிப்பையும் யோவான் ஸ்நானன் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15:8 இயேசு சொல்கின்றார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள் என்று சொல்கின்றார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராக இருப்பீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். எந்த கனியை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, எப்படிப்பட்ட கனியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்று பார்க்கும்போது கலாத்தியர் 5:22-23 பார்க்கும்போது ஆவின் கனிகளாக இருக்கின்ற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்தும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எப்படிப்பட்ட ஒரு பரிசை கொடுக்க இருக்கின்றோம்? ஆண்டவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த திராட்சை தோட்டத்தில் நடப்பட்ட அத்திமரங்களாக இந்த உலகத்தில் கடவுளாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரத்தத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு அத்திமரங்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்மை தேடி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில கனிவுள்ள வாழ்க்கை இருக்கின்றதா, இல்ல நம் வேதத்தில் பார்க்கின்ற வண்ணமாக ஒன்றும் காணப்படாத ஒரு கனியற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றார்? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கனியுள்ள வாழ்க்கை அல்லது கனியற்ற வாழ்க்கையா என்பதை நாம் இந்த வேளையில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நமக்காக பரிந்து பேசுகின்றார். இயேசு கிறிஸ்துக்கு நாம் கொடுக்க போகின்ற மிக சிறந்த பரிசு கனியுள்ள வாழ்க்கை. அப்படி கனியுள்ள வாழ்க்கை நாம் கொடுக்கும் போது ஆண்டவரும் மகிமைப்படுவார், பிதாவும் தேவன் மகிமைப்படுவார், நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் புதிய ஆண்டிலும் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கனியற்ற வாழ்க்கையாக ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இந்த வேளையில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நல்ல ஒரு கனியுள்ள வாழ்க்கையை நாங்கள் ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு நீ உதவி செய்யும் என்று நம் ஆண்டவரிடத்தில் மன்றாடும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருந்து நம்மளுக்கு கிருபையாக ஒத்தாசை நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது ஜெப குறிப்புகள், ஒவ்வொருவராக அழைக்கப்படும் ஜெப குறிப்புகளை 2-3 நிமிடங்களுக்கு மிகாமல் செய்து முடிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக சபை ஊழியர்கள், அவர்கள் குடும்பங்கள், திருச்சபைகள், எல்லா விதமான திருச்சபைகள், தனி ஊழியர்கள், ஆயர்கள், அவர்களின் குடும்பம், இதற்காக திருமதி இல்லா ஜெயச்சந்திரன் அவர்கள் ஜெபிப்பார். எங்களோட அன்பின் ஆண்டவரே,
துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுக்கு நன்றிகளோடு உங்களுடைய சமூகத்திலே வந்து எங்கள் வேண்டுதல்களை நாங்கள் இந்த சபையாராக, லுத்திரன் சபையாராக வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. கிடையாது இந்த அபிஷேகநாதர் ஆலயத்திலிருந்து பெண்களுக்கு சொந்தமாக உறுப்பினர்களாக நாங்கள் உங்களிடத்திலே வந்து தண்டனைக்கு தாழ்மையோடு வேண்டிக் கொள்வதை நீர் கேட்டு ஆம் என்று மாமேன் என்று பதிலுக்கு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. சுவாமி, நீர் ரத்தம் செலுத்தி தேடின சபையை ஆயிட்டு சுவாமி, நீர் உங்களோட மகனை கொடுத்து எங்களுக்கு மகா மன்னிப்பேன் நிச்சயத்தை கொடுத்து அதற்கு ஒரு விலையை சம்பாதித்து வைத்து விட்டீர் சுவாமி. இனி நாங்கள் எங்களுக்காக தவறுகளுக்கு நாங்கள் பலி செலுத்தப் போவதில்லை. நீரே எங்களுக்கு பலியான தெய்வம் சுவாமி. அந்த தியாகத்தை நாங்கள் உணர்ந்து சுவாமி, அதற்கு கைமாறாக நாங்கள் என்ன செய்வோம்? நீ சொன்னதெல்லாம் ஒரே காரியம்தான். உலகத்துக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அனைவரையும் உலக மக்களை சீடராக்குங்கள் என்று சொல்லி சுவாமி. அந்த 2 காரியங்களை மட்டுமே நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் சுவாமி. மற்றவர்களை சீடராக்குவது எப்படி? நாம் சொல் செயல் நடத்தையினாலே தான் நாம் மற்றவர்களை நாம் கவர முடியும். அதே போல நாம் இங்கே ஆலயத்திலே நம்முடைய நிர்வாக அமைப்புகளிலே சுவாமியை நமக்கு தலைவர்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த திருச்சபைக்கு பல நிலைகளிலே பல தலைவர்களை நாம் பொறுப்புகளை நாம் கொடுத்து அவர்களுக்கு நாம் அவர்களை நியமித்திருக்கிறோம். தலைவர் இருக்கிறார்கள், செயலர் இருக்கிறார்கள், கண்காணியாளர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் சுவாமி. அனைவருமே நாம் நம்முடைய ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது சுவாமி, எப்போதும் உண்மை நாங்கள் முன்னிறுத்தி செய்ய நீ சிறுவை செய்தலும். உம்முடைய போதனைகளை எங்கள் மனதில் இருக்க நீ சிறுவை செய்தலும் சுவாமி. அதுதான் முக்கியம். அப்போது எங்களிடத்திலே சமாதான குறைகள் காணப்படாது சுவாமி. எல்லாருக்கும் பரம கண்காணியாக நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி எங்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிற அனைத்து ஊழியர்களும் நாங்கள் நினைப்போமானால் தவறுகளே நடக்காது சுவாமி. சுவாமி, திருமையாக அந்த ஒரு ஞானத்தை, விழிப்புணர்வை எல்லோருக்குமே கொடுத்து சுவாமி, தற்போது இருக்கிற தேவையில்லாத சூழ்நிலைகள், வேண்டாத சூழ்நிலை மாறி சுவாமி, சமாதானமும் ஐக்கியமும் எங்கள் திருச்சபையை நிலவரை திரும்ப செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குருசேகரத்தையும் பொறுப்படுத்தி கொண்டிருக்கும் ஆயர்கள் அவருடைய குடும்பத்தில் எல்லாருமே ஆசீர்வதித்தருளும் சுவாமி. அதெல்லாம் மற்ற சேவை செய்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த திரும்பி செய்யலாம். உதவியாக நிற்கிற எல்லா சபை ஊழியர்களையும் நினைக்கிறோம் சுவாமி. ஒரு நிலையிலும் இருக்கிறவர்கள் அவர்களோட பொறுப்பை உணர்ந்து சுவாமி, உண்மை முன்னிறுத்தி பயத்தோடும் பக்தியோடும் தன்னுடைய ஊழியத்தை நடப்பித்து சுவாமி உமக்கு சாட்சி சொல்ல இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே உண்மை மேம்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்ததாக சபையில் உள்ள மூத்த அங்கத்தினர்களுடைய நலம், அவர்களுடைய உடல் சுகம் அவற்றுக்காகவும், அடுத்தது வியாதியஸ்தர்களுக்காக நமக்கு அறிந்த தெரிந்த நாம் அருகில் உள்ள எல்லாருக்காகவும், வறுமை கோட்டின் கீழே உள்ள குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்பட மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் விபின் அவர்கள் ஜெபிப்பார். நேற்று மீண்டும் மாறாத எங்கள் அன்பிற்கான தந்தையே, போன நாளுக்காக புத்தகத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்கள் நாச மோசங்கள் இல்லாதபடி கர்த்தாவே எங்களுடைய பரிசுத்த கரங்களுக்காக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக உங்களுக்கு செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே நாங்கள் டிஎன்சி அபிஷேகநாதன் ஆலயம் பெண்கள் ஐக்கிய சங்கமாக கூடி கர்த்தாவே இந்த ஜெப வேலையை ஏறெடுக்கிறோம்ப்பா. இது எங்களோடு கூட எல்லா காரியங்களிலும் இடைப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் எங்களுடைய சபையில் இருக்கிற மூத்த உறுப்பினர்களுக்காக உங்களுக்கு கூப்பிடுகிறோம்ப்பா. வயது முதிர்ந்தோர்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த காலங்களிலும் கர்த்தாவே, பொல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தாவே, ஒவ்வொரு நேரத்திலும் கூட கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் வாழ்க்கை செய்தமைக்காக நடித்திருக்கிறோம்ப்பா. பொல்லாத கொரோனா வைரஸ் காலத்திலும் கூட கர்த்தாவே எங்கள் மூத்த சபையினர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீருடைய பரிசுத்த கரங்களுக்குள்ள அடக்கி காத்துக்கொண்டு நீங்க கர்த்தாவே உங்களுடைய ரத்த கோட்டைகளுக்கெல்லாம் மறைத்து பாதுகாத்து கொண்டு நடிச்சிருக்கிறோம்ப்பா. இனிமேலும் யாருக்கும் எந்த வித நோய் தொற்றுகளும் இல்லாதபடி கர்த்தாவே நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி கர்த்தாவே அவர்களுக்கு சுகபல ஜீவன் தந்து கர்த்தாவே நீண்ட ஆயுளையும் தந்து கர்த்தாவே வரப்போகிற புதிய ஆண்டிலும் அவர்கள் எதிர்கொள்ளும்படியாக நீங்கள் கிருபை செய்யறதுக்காக திருப்பாட்டு தெரிவிக்கிறோம் ராஜா. இந்த கர்த்தாவே வியாதியஸ்தர்களுக்காக உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. நீர் கூட இருக்கிற கர்த்தாவே விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த நோயினால தொற்றினால கர்த்தாவே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கண்ணுக்குங்கப்பா. உங்களுடைய பரிசு ரத்தத்தை அவர்கள் மீது
எங்களுக்கு எடுத்து கர்த்தாவே எங்கள் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடமா உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ராஜா. என்மா கர்த்தாவே வறுமை கோட்டு கீழாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளுங்க ஏசப்பா. அவர்கள் தேவைகளை அன்றாட தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நல்ல வருமானத்தை தாங்க கர்த்தாவே. வருமானத்தை இழந்து கர்த்தாவே வறுமை கோட்டிற்குள்ளாக ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கப்படும்படியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காலத்தில் கூட கர்த்தாவே உங்கள் கிருபையினாலே அவர்களுக்கு கிருபையை வைக்க வேண்டுமா தெரிஞ்சுக்கிற ராஜா. வீடு வாசல் இழந்தவர்கள் கர்த்தாவே நீ குற்றத்துணையாக இருந்து கர்த்தாவே இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே நீ கிருபை செய்ய கர்த்தாவே. திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை ஆதரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் சப்பா. அபத்தமாய் கர்த்தாவே தன் வருமானத்தை ஈட்டிக்கொள்ளும்படியாக வருமானத்திற்கான வழி அவர்களுக்கு கொடுத்து கர்த்தாவே அவர்கள் வறுமையிலிருந்து கர்த்தாவே செழிப்பான வாழ்க்கை நீங்கள் தந்தமாக கெஞ்சுக்கிற ராஜா. கடந்தலை செழித்து வனாந்தரம் பூக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அவ்விதமாக என்னுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியே நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யமாக கெஞ்சுக்கிற ராஜா. இந்த நேரத்திலும் இந்த வேலையை பொறுமையாக அவர் நன்றி செலுத்துகிறோம். இதனோட பொழுதையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும் உங்களை ஆசீர்வாதத்தை காத்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஜனக்கேளும் ஜீவன நடத்தப்படையே. ஆமென். அடுத்தபடியாக கொள்ளை நோய் முற்றிலும் நீங்க தடுப்பு மருந்து சீக்கிரமாய் கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுக்கு நலம் பெற மக்களின் பொருளாதாரம் முன்னேற திருமதி கிடியா அவர்கள் ஜெயிப்பார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரம தகப்பனே, கர்த்தாவே சென்ற இரவு முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த காலை பொழுதில் உங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு இந்த பெண்களை சங்கத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்டு நீ செய்த மகாபெரும் திருவிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவென்று நீர் அறிந்திருக்கிறீர். இருப்பினும் கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாயின் வார்த்தையினால் கர்த்தாவே உம்மிடத்தில் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த கொரோனா நாயினால் கர்த்தாவே எவ்வளவு பேர் கர்த்தாவே இந்த மண்ணில் புரிந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்களை அனைவரையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து நீர் வழிநடத்தினீர். இருப்பினும் அதற்கான மருந்து கிடைக்க நீர் கிருபை செய்துள்ளோம் அப்பா. மருந்து கிடைத்துவிட்டது என்று சொல்கிறார்கள், ஆனால் ஒன்று பிரயோஜனம் இல்லை அப்பா. இப்போ கூட அப்பா அந்த மழையினால கர்த்தாவே எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு தண்ணி வெள்ளத்தில் கடந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ராஜா. நீர் அவர்களை பார்க்கும் கர்த்தாவே. இந்த நோயினால் எந்த பாதிப்பும் வராதவனா நீர் பாதுகாத்து வழிநடத்தணும் அப்பா. மருத்துவமனைகளில் அநேகம் பேர் இருக்கிறார்கள் ராஜா. நீர் அனைவருக்கும் கர்த்தாவே நீர் அவர்கள் என்னதான் மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டாலும் கர்த்தாவே உங்களுடைய பரிசுத்த திருக்கரத்தால் கர்த்தாவே தாண்டி வழிநடத்தணும் கர்த்தாவே. எங்களுக்கு கர்த்தாவே இந்த வருகை இந்த பிறப்பு நாள்களில் கர்த்தாவே நீர் இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் தெரிவிக்க நீர் செய்தீரே அப்பா. நாங்கள் இருப்போமோ இல்லையோ என்று நினைத்து கொண்டிருந்தோம் அப்பா. நீர் இந்த வாய்ப்பை கொடுக்கிறே அப்பா. அதற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே மீண்டுமாக கேட்கிறோம் ராஜா. இந்த நோயினால் கர்த்தாவே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எங்களுக்கு சீக்கிரமாக கர்த்தாவே அந்த ஊசியை கிடைக்க நீர் கிருபை செய்துள்ளோம் அப்பா. நீ மட்டும் கேட்டதுக்காக நாங்கள் கேட்டதுக்காக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஜபத்தை கர்த்தாவே நீர் ஏற்றுக்கொண்டு நல்ல செய்தியை எங்களுக்கு தருமாறு உடைய பாகம் படித்து தாழ்மையுடன் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறோம் ஜமாக்கியான ஜீவனுள்ள பிதாவே. அடுத்ததாக கோவிட் காலத்தில் 8 மாதங்கள் 11 மாதங்களை நம்ம கழிச்சிட்டோம். 8 மாதங்களாக நம்ம சபைகள்லாம் வர முடியலை. ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்து இந்த நாளிலே நாம் இந்த சபையிலே வந்து இப்படிப்பட்ட ஆராதனைகளை நடத்தும்படியான கிருபையை செய்கிற தேவனுக்கு கோடாக சொல்ல பெயரெடுக்கிறேன். இப்பொழுது வருகின்ற காலமான கர்த்தர் பிறந்த பண்டிகை கொண்டாட வருட முடிவு ஆராதனை, புத்தாண்டு ஆராதனை தடையின்றி நடைபெற புத்தாண்டு மகிமையும் ஆசீர்வாதமும் பெறத்தக்கதாக நாம் ஆண்டவரை மிஸ்நாதரை வரவேற்கத்தக்கதாக மிஸ்ஸஸ் ஆக்னஸ் சாலமன் அவர்கள் ஜெபிப்பார். பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் நீதிய சாந்தமும் உள்ள எங்கள் அன்பு பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக உங்கள் நன்றியோடு சுமத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலே கூட கர்த்தாவே பெண்கள் ஐக்கியமாக கூடி ஆண்டவரே ஜெப நாளை ஆண்டவரை ஏறெடுக்க கிருபை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் அனுசரிக்க இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவாதி தேவன்
ஆண்டவரே மேன்மையை துறந்து தாழ்மையின் கோலமாய் ஆண்டவரே இந்த உலகத்திலே பாலகனாய் அவதரித்து அனைத்து பாகுபாடுகளையும் ஆண்டவரே பாலின பாகுபாடுகள், பொருளாதார பாகுபாடுகள், ஆண்டவரே நிற வேற்றுமை, ஆண்டவரே நாடு மொழி என்ற வேற்றுமை அனைத்தும் போக்கி சுவாமி ஆண்டவரே அனைத்து திறத்தாரையும் சுவாமி கிருபாதார வழியாக உமக்கு வந்த கிருபாதார வழியாக நீ ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாக உண்மையே சுவாமி நீர் எங்களுக்காக ஆண்டவரை பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரை பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு எங்களுக்காக சிலுவையை அடைந்த ஆண்டவரை மூன்றாண்டுகள் ஏற்று சுவாமி எங்களை நீர் ஆண்டவரை எங்களை உமக்கென பரிசுத்தப்படுத்தி இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே கதாவே ஆண்டவரை எல்லா காரணத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புறுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதியும் கதாவே. இந்த காலங்களிலே இந்த கொரோனா காலங்களிலே ஆண்டவரே எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் பாதுகாக்கவும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் அந்த வியாதியிலிருந்து மீண்டு வரவும் கிருபை செய்திருக்கிறேன் கத்தாவே. இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய இந்த பண்டிகை காலத்திலே சுவாமி ஆண்டவரே நாங்கள் வாசித்த விதமாக ஆண்டவரே நாங்கள் இந்த உலக பிரகாரமான அலங்கரிப்புகளை ஆண்டவரே அதை காட்டிலும் மேன்மையான காரியமாய் பரிசுத்த அலங்காரத்துகளை சுவாமி உண்மை தொழுது கொண்டு உண்மை மகிமைப்படுத்தி சித்தம் செய்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு கருணை புரிந்தது கத்தாவே. ஆண்டவரே இந்த உலகம் நிச்சயம் எங்களை ஒருவேளை இருக்கலாம், அதை பின்பற்றி போகாதபடிக்கு ஒவ்வொரு ஆன்மாவையும் சுவாமி முக்கியமாக எங்கள் திருச்சபை சுத்த சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை எங்கள் பேர் கொண்டிருக்கும் நாங்கள் ஆண்டவரே எங்கள் பேராய தலைமை ஆண்டவரே அனைவரையும் ஆண்டவரே போதகர்கள் அனைவரையும் ஒவ்வொரு ஆன்மாவையும் சுவாமி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நேராக திருப்பி சுவாமி ஆண்டவரே மீண்டும் எங்கள் திருச்சபை புதுப்பித்தலோடு கத்தாவை உற்சாகத்தோடு உமது ஆராதனையை பங்கு பெற கிருபைதாரம் எல்லா வேற்றுமைகளையும் நீர் அகற்றி போட்டிருக்கிறேன். சிறுவையிலே அனைத்து வேற்றுமைகளையும் நீர் ஆழ்வெடுத்திருக்கிறேன் கத்தாவே. இந்த உற்சாகத்தோடு சுவாமி புத்துணர்வோடு இந்த பண்டிகை காலங்களில் நாங்கள் அனுசரிக்க கிருபைதாரம் சுவாமி. ஆண்டவரே இந்த மழை காலங்களுக்காக செபிக்கிறோம். இந்த மழையிலே தாழ்வான பகுதியிலே வசிப்போருக்காகவும் ஆண்டவரே வறுமை நிமித்தமாக பாடுபடுவதற்காகவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்கள் நிலைமை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் கத்தாவே. கொரோனா காலத்திலே கூட கத்தாவே வேலையின்மையின் காரணமாக அநேகர் ஆண்டவரே பொருளாதார ரீதியாக தவிப்புக்குள்ளாக கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த நிலைமையாவே மாற்றி கொடுங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் இந்த பண்டிகை உற்சாகத்தோடு ஆண்டவரை கொண்டாட கிருபைக்காரம் ஆண்டவரே எங்கள் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படணும் சுவாமி. எங்கள் ஆயுள் புரிகின்ற விதமாக சுவாமி ஆவின் கனிகளாலே நாங்கள் அலங்கரிக்கப்பட கிருபைக்காரம் சுவாமி. அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆகிய நற்பண்புகளை எங்கள் உள்ளத்திலே விதலை கட்டாவே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி ஆண்டவரே விசேஷ விதமாய் படைக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கென்ன தண்டு திட்டத்தோடு சுவாமி நீங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்திருப்பேன். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் உணர்வோடு உற்சாகத்தோடு கொண்டாட கிருபைக்காக எல்லா கால நிலைகளையும் சீதோஷ்ண நிலைகளையும் நீர் எங்களுக்காக மாற்றி தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினங்களை ஆண்டவரே சரியான மழை இருந்தது ஆண்டவரே. இன்று ஆராதனை நல்லபடியாக நடக்குமோ என்று ஆண்டவரே நாங்கள் சந்தேகத்தோடு இருந்தோம். ஆனாலும் ஆண்டவரே அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே இந்த நாளை கூட இந்த ஜெபம் நாளை கூட நல்லபடியாக நீ முடிக்க கிருபை செய்திருக்கிறீர். நல்ல பிரசங்கத்தை கேட்டோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய இரண்டாம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு விதமாக சுவாமி இந்த பண்டிகை காலத்துக்குள்ள நாங்கள் ஷேர் அண்ட் கேர் என்ற விதத்தில் எங்கள் குடும்பத்திலும் சுவாமி எங்கள் சமூகத்திலும் சமுதாயத்திலும் ஆண்டவரே உண்மை முன்னிறுத்தி எப்பொழுதும் சாட்சியாக ஜீவிக்கிறது எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். முக்கியமாக எங்கள் ஆயமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய உடல்நலத்தை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். அவங்க குடும்பத்தினரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. எங்கள் நல்ல ஆயுளுக்காகவும் கூட நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே நீர் திட்டம் பண்ணியிருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இம்மட்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக
நன்றி கட்டாமல் ஆண்டவரே இந்த கிருபைக்கு நாங்கள் பாத்துக்கிறோமா என்றென்று உண்மை முன்னிறுத்தி ஜீவிக்க கிருபைத்தான் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா புதி தன மகிழ்ச்சியாகவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொண்டு அனைத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ஜீவனம்ல நல்ல ரட்சகரே. ஆமென். எல்லாருக்கும் ஒரு சோதரம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையோட இந்த காரியத்தில் ஈடுபட்டு இந்த ஜெப வேலையை ஆசீர்வாதமாக்கி கொடுத்துருக்கார். கர்த்தர் மூலம் உங்களுக்கு ஜெப வேலையிலும் ஆண்டவரோடு கூட உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த முடிவு ஜெபமாக திருமதி நவோமி கருணாகரன் அவர்கள் ஜெபிப்பார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகவல் இந்த மத்திய வேலையில் உங்களை நன்றியோடு நன்றி ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா எவ்வளோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் சுத்த கிருபை அல்லவா ராஜா. ஆண்டவரே எவ்வளவு பேருப்பா இந்த கொரோனாவால் இறந்து போயிருக்காங்க ராஜா. ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் முதியோர்களையும் பாதுகாத்து பராமரித்தீர அதற்காக ஸ்தோத்திரம். இறந்து போன எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய பேர் குழந்தைகளை இழந்திருக்காங்க, தாயை இழந்திருக்காங்க, தகப்பனை இழந்திருக்கிறாங்க, சகோதரனை இழந்திருக்காங்க. இந்த குடும்பங்களுக்கு எல்லாம் நீ ஆறுதலை தாங்க சுவாமி. இந்த வருடத்தின் முதல் நாளை கண்டவர்கள் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தை காணவர் எவ்வளவு பேர் எங்களை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து மட்டுமா எங்களை வழிநடத்த வருகிற மாபெரும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி. எங்கள் சபை அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒன்று கூடி ஒரு ஐக்கியமாக வாழ எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். கனி கொடுக்கிற மனமாக நாங்கள் வாழ்வதை கிருபை செய்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இந்த கொடூரமான காலத்தில் அவருக்காக வாழ, அவரோடு ஜீவிக்க, அவரோடு நடக்க நீர் கிருபை செய்கிறோம் சுவாமி. அப்படியே ஒவ்வொரு வீட்டிலையும் எவ்வளோ பேர் திருமணமாகாத இருக்கிறார்கள், குழந்தை இல்லாத இருக்கிறார்கள், வியாதியாக இருக்கிறார்கள் சுவாமி. எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை நீ சந்தியும். எங்கள் ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு கொடுத்த இந்த பொறுப்பை அவர் ஏற்று நடத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதோ இந்த எஸ்கின் ஐயா அவர்களுக்கும் ஜேக்கப் சுந்தர் சிங் ஐயா அவர்களுக்கும் எங்கள் ஆலயத்தில் இருக்கிறாங்கப்பா மற்றும் முதியோர் அனைவர்களுக்கும் உங்களுடைய கருத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். அவர்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் சத்துவத்தையும் நீங்கள் தாங்க கட்டாங்க. அவர் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் கெஞ்சி வந்தார்கள். ஏசப்பா இதோ நாங்கள் ஒன்று கூடி இந்த இடத்துல உண்மை ஆராதிக்க நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதோ நாங்கள் முடிக்க போகிறோம்ப்பா. வெக்காரம் எங்களோடு இருக்கணும். வந்த அத்தனை பேரோட நீ தேவ தூதர்களை கொண்டு எங்கள் இல்லத்திற்கு நாங்கள் செல்லும்படி நீ கிருபை செய்ய வேண்டும் என்று என் கரத்திலே எங்களை தாழ்த்தி எங்களை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நிலத்தை ஐயா அவர்கள் ஆசீர்வாதம். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் ஜெபத்தை சொல்வோமாக. பரமனில் கேட்பதாக உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமடத்திலே செய்வது போல உன்னையும் செய்வதாக எங்களுடைய ஆரோக்கிய எங்கள் கர்நாடக மனித கோடி பாவப்பொருள் நினைக்கிறோம். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பணமும் ராஜ்யம் பணமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தணும் நம் அனைவரோட மீண்டும் சதாகாலம் தங்கியிருந்து வழித்து காப்பதாக. ஆமென். யாவரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம். சுவாமி